வணக்கம். நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இந்த கல்யாணமாகி ரெண்டாவது நாள் நேற்றைக்கு கல்யாணம். அப்போ அடுத்த நாள் என்ன செய்யணும்னா அதே பட்டு வட்டி கட்டி கொண்டு கோயிலுக்கு போகணும்னா எங்கள் அத்தான் சொன்னவர் தான் பெரிய மனுஷன் எங்கள் வீட்லேயே. அவராக ஏற்றிக்கிற சொன்ன கணித நீங்களே ஏற்றின வாங்கினா அதை கூட்டினாரா வந்த இடத்துல மழை என்ன சரியான மழை. வேறுங்களை மக்களே கடும் மழை வந்து விட்டது. நாங்கள் இப்போ என்ன சொல்றது, எங்களுக்காக ஒரு அம்மன் கோயில் வீதியில் இருக்கிறோம். கடும் மழை வந்துட்டு அதான் அம்மனுக்கு அடுத்த நாள் கும்பிட அர்ச்சனை செய்து அதுக்கு பிறகு நாங்கள் நாள் சாமான் வந்து வேண்டி கொடுப்போம். மொத்தமாக வந்து பால் காய்ச்சிடும். அந்த பொண்ணு வைக்கிற சட்டிக்கு வந்து பால் காய்ச்சி கொடுத்த அப்புறம் இன்னைக்கு சமையல் சாப்பாடு எல்லாம் எங்கள் வீட்டை பூந்த வீட்டுக்கு போன ஆள் தான். அதனால நான் முதலாக பால் காய்ச்சி என்ன செய்யும், மருந்து கடையில போய் மருந்து என்ன நாள் சாமான் வாங்கிட்டு அதை கொண்டு போய் தான் நாங்கள் இப்போ சமைக்க போறோம். அதோட நாங்கள் கோயிலுக்கு வந்ததுல சரியான மழையாகி ஓட்டெல்லாம் வெள்ளம் சந்தி இதை வெயிட் பண்ணி வர்றேன். எல்லா ஆட்டோகள் அந்த பாலுக்கு என்ன கற்கண்டு போடுங்க 500 அப்போ 1100 ரூபாய்க்கு இந்த பேலன்ஸ் சாமான் போட்டு விடுவேன். அதுலேயே கூடவா மஞ்சளை கூட போடுவேன். விளையாடி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து எங்கிட்ட சாமி அறைக்கு வந்துட்டோம். இதை வந்து எங்கிட்ட பால் காய்ச்ச போகிறோம். ஸோ பால் காய்ச்சிற சட்டி எந்த சட்டின்னு சொன்னால் தொண்ணூறுக்கு செஞ்ச சட்டி. ஸோ அதில் தான் நாங்கள் பால் காய்ச்சறதுக்கு முன்னால் அந்த சட்டிக்கு அலங்காரங்கள் செய்யணும். அலங்காரம் இல்லை, அந்த சம்பிரதாயப்படி திருநூறு இதெல்லாம் வச்சுட்டு இதுக்கு வந்து அவை தந்த உப்பையும் மஞ்சளையும் போட போகிறீங்க. இது பால் காய்ச்சல். இதுதான் அந்த பொண்ணு வைக்கின சட்டி. இது நாங்கள் இப்போ வேணும் சட்டி. இதுக்கு அந்த உப்பை போடுவோம். இதனால் குங்கும டப்பாங்கி ஒசிமல் குங்குமம் வைக்க கொண்டு போட்டினோம். ஸோ நான் தேட போகிறேன். பானை ரெடி. நான் அடுத்ததாக பால் காய்ச்சறதுக்கு போகிறோம். நாங்கள் முறுக்கு ரெடி, சாப்பிட ரெடி. தம்பி தீட்டி விட சொன்னார், கொஞ்சம் நுழைய வேண்டாம். பால் காய்ச்சி பொங்கி வரணுமா? 2 நாள் ஒரு பொங்கி வரட்டு. சட்டி பெருசாக இருக்கு, பொங்குமா? பொங்கும். அரோகரா. நாங்கள் கரண்டி எடுத்தது பால் காய்ச்சி கொண்டு கேட்க திரும்பியெல்லாம் பார்க்கக்கூடாது. அடக்கான பொங்கிடும். சரி, கொதிக்கிறதுக்குள்ள ஓடி போய் எப்படி பால் காய்ச்சி அந்த வீடியோ சொல்லி கொடுக்க போறீங்க? ஒடியாங்கோ பால் பொங்குது பால் பொங்குது. அரோகரா. பொங்கலோ பொங்கல். பார்த்தீங்களா எப்படி பொங்குதாண்டு? எங்களோட மெனம் போல் பாலம் பொங்குறது. நிப்பாட்டினால அது நன்றுட்டு அப்படிதான் நிப்பாட்டுதான். சரி, ஓகே. பொங்கிட்டு இனி நாங்கள் எல்லாருக்கும் இது என்ன அடுப்பில் வைக்கிறதில்ல? சாரி, அங்கே வைக்கிறது தட்டில் சாமிக்கு வச்சுட்டு கும்பிட்டுட்டு அந்த இது உப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சட்டி வச்சாச்சு. இனி வந்து உப்பு எடுத்து வச்சா சரியா? விளக்கு வச்ச நேரத்திலே வேகம் சொல்ல வந்தவனே, இன்பத்திலும் துன்பம் இருக்கு, துன்பத்திலும் இன்பம் இருக்கு, அதுதானோ அது. அந்த பாட்டு தெரியும், ஏதோ ஒரு நாடக பாட்டு. அதான் விளக்கு வச்சுருக்காங்கட வீட்டை வந்து பாத்துங்க. எதை தொடங்குகையும் ஸ்வீட்டரை கொண்டாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதங்களோட பாரம்பரியத்தில் கற்கண்டு இதெல்லாம் என்ன செய்யப்படுறோம், கொஞ்சம் சாமி பண்ணி இவங்களை பூசி எல்லாம் நடந்துட்டு இனி நாங்கள் ஒரு வழியாக வந்து எல்லாம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். வீட்டை வந்து விளக்கு வச்சு பால் காய்ச்சியாச்சு. இனி வந்து சமைச்சு சாப்பிட வேண்டியா. தமிழ் கல்ச்சர், தமிழ் பண்பாட்டில் இன்னொன்று நாச்சாமன் நடக்கலாம் கோயிலுக்கு போட்டு அது ஒன்று வந்து இல்லாமல் வச்சுட்டோம். இனி நாங்கள் எங்களுடைய இனி நாங்கள் வெளியில் ஒரு உடுப்பு வாங்க போவோம், அதெல்லாம் செய்வோம். அதுக்கு பிறகு இனி வீட்டுக்கு வெளியில் நாங்கள் போவோம். சும்மா எங்களோட பாட்டில் தெரியலாம். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்களோட சீரீஸ், இந்த கல்யாண விளாக் சீரீஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நீ என்டர்டெயின்மெண்ட்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் என்டர்டெயின்மெண்டோட
இதுக்கெல்லாம் என்ன பயனுள்ள வீடியோ சேர்ந்த நேரம் இந்த நங்கு வண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க நன்றி வணக்கம்.